Example 8.25. If P of A equal to 0.37, P of B equal to 0.42, P of A intersection B equal to 0.09, then find the P of A union B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ P of A ஓட வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, P of B ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, P of A union Bயும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இங்கே நம்ம என்ன செய்கிறோம், அடிஷன் தியரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னது, P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுதான் நம்மளுக்கு என்னது, அடிஷன் தியரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி. இதில் போய் நம்ம இதை அப்ளை பண்ணணும். எப்படின்னா P of A union B is equal to P of A, ஏக்கு பதில் என்ன இருக்குது, 0.37, அந்த வேல்யூவை போட்டுடலாமா, போட்டுட்டோம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுட்டோம். P of Bக்கு என்ன வருது, 0.42, இப்போ 0.42 போட்டாச்சு. மைனஸுக்கு மைனஸ் நம்ம போட்டுடுறோம் இல்லைங்களா. அடுத்து P of A intersection B, அது என்ன கொடுத்துருக்கோம், 0.09, 0 எல்லாம் போட்டாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். எப்படி, இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0.79, அதை அங்கே போட்டுட்டோம். மைனஸ் 0.09, அப்போ அதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 79லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 0.70. அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B ஈக்குவல் டு 0.70. புரியுது இல்லைங்களா. இப்போது இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அடிஷன் தியரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி. இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதணும். இது எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கு தகுந்தமாரி நம்ம அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணணும். புரியுது இல்லைங்களா. இப்போ P of A union B 2 தான் வந்திருக்கான்றது நம்ம இங்கே வந்திருக்கு இல்லைங்களா, A union B. அடுத்து வரதில் P of A union B union C 3 வரும். புரியுது இல்லைங்களா. அதுக்கு தகுந்தமாரி உள்ள சம்ஸை நம்ம அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை எழுதி அதுக்கு தகுந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கு 2 தான் இருக்குது, அதில் 2 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுது இல்லைங்களா. புரியலைன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.